உயர்கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் அனைத்து கல்லூரிகளுக்கும் உரிமைகளுக்காக போராடுகிற மாணவர்கள், குறிப்பாக இடதுசாரி மாணவர்களை இனம் கண்டு அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை உடனடியாக நடவடிக்கை குழுவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கிறது. நேற்று கூட நான் இங்கே கவனத்தை கொண்டு வருவதற்காக வந்தேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு வட்டாட்சியர் இன்சிடென்ட்ஸ்லாம் சொல்ல வேண்டாம், நிகழ்வுகளை சொல்ல வேண்டாம். இது போன்ற ஒரு கணக்கெடுப்பு, பொதுவான இப்படி ஒரு உரிமைக்காக போராடுகிற சுதந்திர நாட்டில் இப்படி சட்ட அமைப்பு, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக மாண்பு கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அவை முன்னவர் குஜலம்பாடியில் இருக்கிற அதற்காக ஒரு வட்டாட்சியர் இங்கே தலைமையிலிருந்து இங்கே அனுப்பப்பட்டவர் ஒரு சர்வே பண்ணுவதற்காக அனுப்பினோம். அவர் தேவையில்லாமல் இது போன்ற கடிதங்கள் எழுதி அதன் மூலமாக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இரண்டையும் யார் யார் இருக்கிறார் என்று புள்ளிவிவரங்களை கேட்டார்கள். நேற்று முன்தினம் 8:30 மணிக்கு எனக்கு சொன்னீங்க. அப்போ அவர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் மீது இப்போது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். சுதந்திர நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் அடிப்படையான உரிமைகள் இருக்கிறது. உயர்கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். கவனிப்பு என்ன எழுதிருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க. உயர்கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் அனைத்து கல்லூரிகளுக்கும் உரிமைகளுக்காக போராடுகிற மாணவர்கள், குறிப்பாக இடதுசாரி மாணவர்களை இனம் கண்டு அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை உடனடியாக நடவடிக்கை குழுவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கிறது. நேற்று கூட நான் இங்கே கவனத்தை கொண்டு வருவதற்காக வந்தேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு வட்டாட்சியர் இன்சிடென்ட்ஸ்லாம் சொல்ல வேண்டாம், நிகழ்வுகளை சொல்ல வேண்டாம். இது போன்ற ஒரு கணக்கெடுப்பு, பொதுவான இப்படி ஒரு உரிமைக்காக போராடுகிற சுதந்திர நாட்டில் இப்படி சட்ட அமைப்பு, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக மாண்பு கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் குஜலம்பாடியில் இருக்கிற அதற்காக ஒரு வட்டாட்சியர் இங்கே தலைமையிலிருந்து இங்கே அனுப்பப்பட்டவர் ஒரு சர்வே பண்ணுவதற்காக அனுப்பினோம். அவர் தேவையில்லாமல் இது போன்ற கடிதங்கள் எழுதி அதன் மூலமாக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இரண்டையும் யார் யார் இருக்கிறார் என்று புள்ளிவிவரங்களை கேட்டார்கள். நேற்று முன்தினம் 8:30 மணிக்கு எனக்கு சொன்னீங்க. அப்போ அவர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் மீது இப்போது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள்